உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள் உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனலைசிஸோடு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்போ இருக்குது, அதை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்புக்கு பெயர் போன ராசிக்காரர்கள் அப்படின்னா நான் வந்து ரிஷப ராசிக்காரர்கள்லாம் சொல்லுவேன். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கையே ஹார்டாக பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். நீங்கள் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து உழைப்பை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. வேலை தான் நம்மளுடைய சாமி, நம்ம வேலை பார்க்குற இடம் தான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்படியே வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியில் பிறந்தவங்க தன்னோட தொழிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுபோக உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ணன், தம்பி, சொந்த பந்தம், அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் முதல்ல ஓடி போய் நின்று உதவின்னு செய்யக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். நல்ல மனிதர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த யோகமான ஆண்டாக தான் அமையுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கமே வந்து உங்களுடைய ராசியில் தான் துவங்குது. உங்கள் ராசியை லக்னமாக வச்சு தான் இந்த பிரபாவ ஆண்டு வந்து துவங்குது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியை லக்னமாக கொண்டு துவங்குது. அதுவே உங்களுக்கு ஒரு புது நல்ல மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி. உங்களுக்கே ஒரு புது பிறப்பு எடுத்த மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்க போகுது. ஸோ சுக்கிரனோட வீடை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குறதுனால சுபிட்சங்களுக்கு குறைவே இருக்காது. அது குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சாதிக்கவே முடியாதுன்னு யார் சொன்னாலும் அதை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு. அதனால் நல்லபடியாக நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்களை பெரிதுபடுத்திக்கோங்க. உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் அப்படின்ற மாதிரி பெரிதினும் பெரிதுகள் இந்த விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு உங்கள் ஆசைகளை வந்து பெருசாக்கி அந்த பெரிய ஆசைகளை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அப்படின்றத, வெற்றிகரமாக அடைவீங்க. எளிதான முறையில் உங்கள் கையில் கைகூடி வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்றத இந்த ஆண்டு துவக்கமே காமிச்சிருது. ஆண்டு துவக்கம் சரியாக இருந்தால் அதோட நோக்கமும் வெற்றியும் பயணமும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான நிலையில் துவங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் ராகுவோட இணைவு பெற்று குருவோட பார்வையில் இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. ராகு சந்திரன் குரு சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து முழுமையாக வெற்றி அடைஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்ட துறையில் நீங்கள் வந்து சக்கரவர்த்தியாக வலம் வருவீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக அமைஞ்சிருக்கு. நம்ம புலிப்பாணி சித்தருடைய வாக்கு தான் அது. நான் சொல்லலை. குரு, ராகு, சந்திரன் 3 பேரும் ஏதோ ஒரு வகையில் திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ ஒரே ராசியிலேயோ சேர்றாங்க, தொடர்புகள் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக வந்து உலகாலும் சக்கரவர்த்தின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உலகாலும் யோகம் வந்து கிடைச்சிருச்சு. அது உங்கள் துறை சார்ந்து நீங்கள் உங்கள் துறையில் நீங்கள் தான் இனிமேல் கிங்கு, பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரி, மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரன் சேர்றாரு. சுக்கிரன் சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே வந்து ஒரு அரசனுக்குரிய சூரியன் வந்து அரசன், சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா அரச குரு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் நீங்களே வந்து எதையுமே யாரையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வலு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது போக லாபஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், செவ்வாய் இருக்காங்க, புதன் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், புது புது நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாக என்றைக்குமே நீங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே நீங்கள் நினைவில் வச்சு இந்த மலரும் நினைவுகளாக என்றைக்குமே இந்த ஆண்டை நீங்கள் மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை கொண்டாடுங்க. வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நான் சொன்ன பலன்களே உங்களுக்கு வாழ்த்தாக தான் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நிச்சயமாக கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டில் உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் கைகூடி வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு
நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி, நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி வருது இல்லைங்களா? அத்தகைய 14 ஏப்ரல் 2026லேருந்து 13 ஏப்ரல் 2027 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி அமைப்பில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித தாக்கத்தை வாழ்க்கையில் சம்பவங்களாக வந்து தீய சம்பவங்களாகவோ சாதகமான சம்பவங்களாகவோ உருவெடுக்க போகிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ அடிப்படையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி 11ஆம் இடத்துலேருந்து அருமையான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கார். எப்பவுமே 11 இருக்கக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு. அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 10, 8, 6 பார்த்து கொண்டு இருந்தார். அதே மாதிரி ராகு பாருங்க 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து தொழிலில் அதிகமான உளைச்சல், அதிகமாக அலைச்சல், அதிகமான முயற்சி, நிறைய மாற்றங்கள், நிறைய டிராவலிங் அது மாதிரி நிறைய கொடுத்து கொண்டிருந்தார்.
ராகு 10ல இருந்து 4ஆம் இடத்துல இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நலம், இது மாற ஒரு சுகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு அலையிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பாருங்க ஜூன் 1ஆம் தேதி குரு முதல் மாறுறார். குரு வந்து பயிற்சி பெறுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை தன்னோட மீன வீட்டையே தன் வீட்டையே அவர் பார்க்கிறார். ஸோ அருமையான மாற்றம். இதுவரை வேலைன்னு செய்து ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கு வேணுங்கிற லாபத்தை, அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்டை, அதுக்கு வேணுங்கிற அறுவடையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி பெறக்கூடிய குரு அருமையாக கொடுக்குறார். அந்த உச்ச குருவின் பார்வை பாருங்க, கொஞ்சம் அதிகமான ஒரு பார்வை, ஒரு ஒளி பொருந்திய பார்வை. அந்த பார்வை வந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தில் சுப விஷயங்கள், இதுவரை குவாலிட்டியான டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல இணக்கமாக போகல, நண்பர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கொலீக்ஸோட நட்புறவு கொண்டு வர முடியல, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து எப்பவுமே பிரச்சனையாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உறவை, நட்புறவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பூர்வீகத்துல, பாக்கியத்துல கொஞ்சம் நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் அப்போ நாம் இதுவரை செய்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுவரை செய்த வேலைக்கு நல்ல ஒரு தகுந்த சன்மானமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அற்புதமான பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து 1.5 மாதம் புத்தாண்டு ஆனதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க டிசம்பர் 6, 2026, அதாவது புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. அந்த ராகு பாருங்க 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கும் மாறுவது அற்புதம். ஸோ என்ன ஒரு விஷயம், ஒரு இடத்துல குரு பயிற்சி அற்புதத்தை கொடுக்கிறார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் வந்து அதிகமான பிரச்சனையை கொடுத்து உத்வேகத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமும் மாறுது. ஸோ ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் அருமையான பயிற்சிகளாக இருந்து ஜூன் மாதத்திலிருந்தே வாழ்க்கை, ஃபேமிலி, ஒரு சோஷியல் லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் டிசம்பருக்கு அப்புறம் வேலை பளு குறையுது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோடு என்னால் வாழ முடியுது. இப்போ ஆஃபீஸு பிஸ்னஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டாங்க. என்னோட ஜாபை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. நான் என் தலையிலேயே எல்லாமே விடியல, இப்போ கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாக டிசம்பர் 6ஆம் தேதி ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சி அற்புதமான பயிற்சி. அதே சமயத்தில் ஜூன் மாதமே புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்துலேயே ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நட்புறவை கொண்டாடக்கூடிய, ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், சோஷியல் டைமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அது எந்த வயசினராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரர், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு ரீசெண்டாக மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சுப விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்போ 2 வருஷமாக சில கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி போச்சேன், வாழ்க்கையில் எல்லா பழைய நண்பர்களாக நான் சந்திச்சேங்கிற மாதிரி பல ஒகேஷன்ஸ் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் ரிஷபராசிக்காரனுக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பல விஷயங்கள் பார்ப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்ததாப்பா சாமிங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரியான ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறது, அந்த ஊர் பேர், அந்த நேரம், டேட்டெல்லாம் போடுறப்ப நம்ம திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு என்னன்னு பார்ப்போம்னா எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தால் அதில் என்ன, நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதமா, அல்லது நீங்கள் மிருகசீரட நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கெல்லாம் வைத்து இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்குது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த சொன்ன கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக்திகளும், நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, கோச்சார ஜோதிடமும்
தனி மனித தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வெளிநாடா உள்நாடா, கார்ப்பரேட் ஜாப், பிரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் ஜாபா, எப்போ மேரேஜ், குழந்தை பேர் எப்போ, உடல்நல பிரச்சனைகள் எப்போ சரியாகும், எப்போ கடன் தீரும், எப்போ நம்ம செல்வமாக இருப்போம், எப்போ வந்து நம்ம வீடு கட்டுவோம், எப்போ இடமாற்றங்கள் உண்டு, எப்போ டிரான்ஸ்ஃபர் உண்டு, எப்போ ப்ரொமோஷன் உண்டு, எல்லா விஷயங்கள் வாழ்க்கையில் ஆகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் சாயம் பூசாமல் உள்ளது உள்ள மாதிரி என்னோட கர்மா எப்படி செயல்பட போகிறது, இந்த மாதிரி தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி அமைப்புகள் நடக்கக்கூடும் அதை தெரிந்தோம்னா பாஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சு ப்ரெசன்ட் என்னன்னு தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன தெரியும் பொழுது தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை நாம் வந்து தவிர்த்து அழகான நேரத்தில் கரெக்டான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் நாம் வந்து தவிர்த்து எந்த நேரத்தில் நம்மளுடைய நேரங்கள் எது மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகிறது, நம்மளுடைய கிரகங்கள் ஒன்று எப்படி இருக்கு, எந்த கிரகம் அருமையா இருக்கு, எந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு தொழில் அது மாதிரி விஷயத்துல போனால் நமக்கு லாபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா மனித பிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறோம். நமக்கு கர்மா பாக்கி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் நம்ம பிறந்து அதுக்கு வேணுங்கிற இன்ப துன்பங்கள்லாம் அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை வந்து துல்லியமாக கண்ணாடியாக காமிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம்தான் இந்திய வேத ஜோதிடத்தின் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை. இதில் எந்த விதத்திலும் நாம் வந்து மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு கிளாரிட்டி போத் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அந்த விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு துடுக்கான ஒரு மனநிலை உடையவர்கள். அதாவது எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும், அதே மாதிரி தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியாகவும் ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய ஒவ்வொரு வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வேலை நுணுக்கங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் எப்போதுமே தன்னுடைய கூட பிறந்தவர்கள் மீது, அதாவது உடன் பிறந்தவர்களின் மீது அதிகப்படியான ஒரு பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு சேஞ்சஸ், அதாவது முதல்ல ஒரு இடமாற்றம், ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடி இடமாற்றம் செய்தவர்களுக்கு நிறைய ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மிகுந்த ஒரு மாற்றத்தையும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து இவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த கடன் பிரச்சனைகளை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு உண்டான நலன்ல ரொம்ப அக்கறை காட்டி அதன் மூலமாக நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்து தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல அதற்குண்டான சில எண்ணங்கள்னால உங்களுடைய சுய வாழ்க்கை ஆகப்பட்டது, உங்களுடைய சொந்த குடும்பம் ஆகப்பட்டது, அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இந்த மாதிரியான சில உறவுகள் ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு 5 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறொரு பணியிடம் மாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வேலையிலிருந்து விஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
பணி ஓய்வு அப்படின்றத பெற்றிருப்பாங்க. அந்த பணி ஓய்வின் மூலமாக நிறைய மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க. தன்னால இந்த மாதிரி ஆயி போயிடுச்சே, நம்ம நம்ம இந்த ஓய்வை பெறாம இருந்திருக்கலாமோ, ஏதோ ஒரு மனக்கவலைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த பணி ஓய்வு அடைந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு மன நெருக்கடிகளை கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஏமாற்றங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, இல்ல ஒரு வரன் பாக்குறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா தனக்கான வாழ்க்கை துணை அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி இருக்க போறாங்க, நம்மளோட எப்படி சேர்ந்து வாழ்வாங்க, அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்படியான அதிகப்படியான ஒரு கேள்விகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். தனக்கான வாழ்க்கை துணை இப்படித்தான் அமையணும், அவர்கள் நமக்காக இவ்வளவு எல்லாம் செய்யணும், நம்ம அவர்களுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தத இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக நிறைய ஒரு தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய பிரச்சனைகள், ஒரு ஏமாற்றங்கள், கடைசி வரைக்கும் நெருங்கி வரக்கூடிய டயத்துல வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள்ல மிக தோல்விகள் இருந்ததுனால அந்த இடத்துல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள், நமக்கு இனிமே திருமணமே வேண்டாம், திருமணம் செய்து நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம அவமானப்படுறதுக்கு நம்ம சிங்கிளா இருக்கிறதே நல்லது அப்படின்றதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தோன்றிருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல, இந்த பராபவ வருடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது முக்கியமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாழ்க்கை மாற்றங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும், என்னைக்கு நீங்க ஒரு திருமண உறவுக்குள்ள உள்ள போறீங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு பொருளாதார வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக வெறும் அவமானங்களை மட்டுமே சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு தேவையான ஒரு மரியாதை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அங்க இருந்து சம்பாதிச்சு இங்க லோன் வாங்கி இங்க ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கும் போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனால சில கடன் தொல்லைகள்னால பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த வருடத்துல இருந்து, இந்த பராபவ வருடத்துல இருந்து, ஏன்னா 40வது வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. அந்த எண்கள்னால, அது 4னாலே ராகு தான். ராகு அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபாரமான வளர்ச்சின்னு இருக்கும். அதே சமயத்துல ஒரு அதாவது இல்லீகலான சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் ரொம்ப கான்பிடண்டா உங்களுடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. அதே சமயம் உங்களுக்கு அந்த இல்லீகலான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான சில முயற்சிகளை செய்யணும். நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாதிரியான சில மறைமுக பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளிவருவதற்குண்டான சில முயற்சிகள்ல இந்த ஆண்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்கும். இந்த ஆண்டுல பெண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ரிஷபராசி பெண்கள் உங்களுடைய வேலையில ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளும், அடுத்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களும், உங்களுக்கு நினைத்த மாதிரியான வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு நமக்கு என்னங்க, நம்மளுக்கு ஒன்றும் சனி பயிற்சிலாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் சூப்பராக போயிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு பணமழை கொட்டிட்டு தான் இருக்குது. சரிங்களா, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வரும், அப்படியே
லட்டு மாதிரி கையில் வராது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட வரும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையை உங்களை பார்க்கறதுனால. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஜெயிச்சிருங்க. எண்ட் ஆஃப் த டே கையில் காசு வந்துடும். டுப் டப்பு பாக்கெட்டில் வந்துடுது. இது ஒன்று. இது வந்து அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகும். ஒன்று அடுத்த வருஷம் ஒன்றும் டாப் டக்கர். உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போயிட்டேன்னா நீங்கள் தொட்டது, நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஜெயிச்சிருவீங்க. பிஸ்னஸ் பற்றி எடுத்தாலும் ஜெயிப்பீங்க, பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம், எதை எடுத்தாலும் ஜெயிக்கலாம். பெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக என்னென்ன இருக்குன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கோ இல்லைனா ஒரு சம்பள உயர்வுக்கோ, வெளிநாடு ஏதாவது ஒரு நாடு நான் இங்கே போனேன் இல்லை வேறு ஊர் பிரான்ச்சுக்கு போனோம்லாம், ஏதாவது இப்போ சில பேருக்கு வந்து சென்னையிலேயே இருக்கேன், எனக்கு ஹைதராபாத் போகணும், பெங்களூர் போகணும்லாம் ஆசைப்படுவீங்க. நிறைய பேருக்கு பெங்களூர் வந்து ஒரு பேங்காக் கனவு மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு தாராளமாக உங்களுக்கு ஜெயிக்கலாம். சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்னா, மேரேஜுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இது சுக்கிரன் வீடு. நீங்களும் லவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, உங்களை நிறைய பேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டு, யார் பெஸ்ட்டானவங்கன்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்கள வீட்டில் சொல்லி அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம். உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருந்தாலும் அந்த இஷ்யூஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக கம்மியாகும். எஸ்பெஷலி உங்களுக்கு டயபெட்டிஸ் எதுனா இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இல்லை கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் எதுனா இருந்ததுன்னா அது எல்லாமே டிராஸ்டிக்காக கம்மியாகும். கம்மியாகனா ஒரே நாள் தூங்கி காலையில் எழுந்தோடனே சரியாகும்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ரைட்டான டாக்டரை நீங்கள் பார்த்து அப்ரோச் பண்ணி கிளாரிட்டி பண்ணிக்கிற ஒரு கரெக்டான டைமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் போயிட்டு அப்ரோச் பண்ண கரெக்டாக உங்களுக்கு அமையும். இது ஒன்று. அடுத்து பிஸ்னஸ் எதனா நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸ் நல்லபடியாக உயரும். சரிங்களா? ஏன்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் வேட்டையும் வந்து குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அதனால் உங்களுக்கு பிஸ்னஸும் நல்லபடியாக உயரும். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 11th ஹவுஸ்லலாம் 11ஆம் வீட்டில் சனி பகவான்லாம் இருக்கார். போட்டு கொஞ்சம் புரட்டி எடுத்துருவார். ப்ராஃபிட்டில் கொஞ்சம் புரட்டி எடுத்துருவார். இதுக்கெல்லாம் யாருன்னா பரிகாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்கன்னா முன்னாடியே கிரெடிட் லெட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு பாதி அட்வான்ஸ் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு, தப்பிச்சுக்கலாம். அதுவும் ரிஷபத்தில் வந்து நிறைய பேர் இந்த மீடியா சம்மந்தமாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, ஃபுட்டு சம்மந்தமாக, டைரி பிஸ்னஸ் சம்மந்தமாலாம் இருப்பீங்க. குளோபலாக பஞ்சாங்கம் படி குளோபலாக நிறைய கவர்மெண்ட் ரீதியாக நிறைய ஷிஃப்ட் நடக்க போகுது. குளோபலாக இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக பாலிசி சேஞ்சஸ் நிறைய வரப்போகுது. இதெல்லாம் டைரெக்டாக எங்கே அடிக்கணும்? ஃபினான்ஸ் செக்டரில் தான் அடிக்கும். சரிங்களா? ஃபினான்ஸ் செக்டரில் அடிக்கும் டைரெக்டாக. இன்னொன்று, ஃபுட் இண்டஸ்ட்ரி தட்டுப்பாடுகள் வரும். என்னென்னா சாப்பாடுலாம் இருக்கும், அது வேறு ஃப்ளைட்டு, கப்பல்கள் இதெல்லாம் அங்கங்கே தேக்கமாயிடும். இப்போ நீங்கள் ஈரான் பக்கமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஈரானுடைய அந்த ஸ்ட்ரெயிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷிப்பு வர மூமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பல கோடிக்கணக்கான ஷிப்மெண்ட் அங்கங்கே அப்படி அப்படியே தேங்கி நிற்கிது. இந்த மாதிரி மாட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த வருஷ பருப்புக்கு நீங்கள் வந்து இந்த வருஷம் சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் வேண்ட வேண்டிய கடவுள் வந்து ரங்கநாதர், லக்ஷ்மி தாயார், இவங்கள வழிபாடு பண்ணுறது சூப்பர். சிவன் முக்கியமாக அம்பாலோடு சேர்த்து வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நான் ஒரு சின்ன டெக்னிக் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். ஒவ்வொரு டைமும் நான் ஒரு சின்ன சின்ன சூட்சம் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரியா? பௌர்ணமி நேரத்தில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 3 வெள்ளி காயின் இல்லை ஒரு 6 சின்ன சின்ன வெள்ளி காயின் போட்டுட்டு நைட்டெல்லாம் விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து மறுநாள் குடிங்க. பயங்கரமாக சுக்கிரன் ஆக்டிவேஷன் வரும், நல்லா பணம் வரும். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ் வருது. அவங்க எப்படி இந்த வீடியோவும் பார்ப்பாங்க. உங்களுக்கு இது வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். ட்ரை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த்து ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம்.
அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள், ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.